வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தமிழ் மொழியின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தை மேம்படுத்துவதில் வானொலி பெரும் பங்கு வகித்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ் இலக்கியத்தின் காலத்தால் அழியாத பொக்கிஷங்கள் என்ற பேராசிரியர் டி.கே. கோபால் ஐயரின் புத்தகத்தை காணொலி வாயிலாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெளியிட்டு பேசிய போது இவ்வாறு தெரிவித்தார். ஆயுத குறைப்பு, ஏற்றுமதி கட்டுப்பாடு உள்ளிட்டவை குறித்து இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான 7வது சுற்று பேச்சுவார்த்தை இன்று புதுடெல்லியில் நடைபெற்றது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த கூட்டு நாடாளுமன்ற குழுவின் அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடுவை மக்களவை நீட்டித்துள்ளது. இந்த குழு தற்போது நடைபெறும் குளிர்கால கூட்டத்தொடரின் கடைசி வாரத்தின் முதல் நாளுக்குள் தனது அறிக்கையை சமர்ப்பிக்கும். சட்டவிரோத பந்தய செயலியான பரிமேட்ச் பண மோசடி வழக்கு தொடர்பாக மும்பை, டெல்லி, ஹைதராபாத், ஜெய்ப்பூர், சூரத் மற்றும் மதுரை ஆகிய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான 2 வார ஆன்லைன் பயிற்சி திட்டத்தை இன்று புதுடெல்லியில் தொடக்கியுள்ளது. புதுச்சேரியில் ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடி என்ற மாநில அளவிலான நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியின் போது ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடி தொடர்பான உறுதிமொழியை துணைநிலை ஆளுநர் செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். இந்திய கடற்படை சார்பில் புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் இன்று மாலை இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தேசிய கீதம், வந்தே மாதரம் உள்ளிட்ட தேசபக்தி பாடல்களும் திரைப்படங்களில் இடம்பெற்ற நாட்டுப்பற்றை வலியுறுத்தும் பாடல்களும் இசைக்கப்பட்டன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.